அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபோரியர் சீரிஸ் பார்த்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் பீரியாடிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஆர்த்தோகனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் போட்டு 2013 நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் கடைசியாக அந்த கிராம் ஸ்மித் ப்ராசஸை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்துருந்தோம். அது நார்மல் ப்ரொசீஜரில் ஒர்க் பண்ணோம். பெரிய சம்மாக போச்சு. 4-5 பக்கத்துக்கு நம்ம வரும் அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணோம்னா. ஆனால் நம்ம உட்காந்து நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ பெரிய சம்மாலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட்னு இது போட்டு விட்டோம். ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம கிராம் ஸ்மித் ப்ராசஸ்னால என்னது, அதை வந்து நம்ம என்ன ஏதோ ஒரு பேசிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேசிஸ்லேருந்து ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டுபிடிச்சு அந்த ஆர்த்தோகோனல் பேசிஸை வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ கிராம் ஸ்மித்னாலே வந்து கிராம் ஸ்மித் ஆர்த்தோகோனலைசேஷன் ப்ராசஸ் தான் சொல்லுவோம். அப்போ அந்த நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்த்தோ நார்மல் வெக்டரில் எந்த பேசிஸில் ஆர்த்தோ நார்மல் பேசிஸில் எந்த 2 வெக்டர் எடுத்துக்கிட்டாலும் அது ஆர்த்தோகோனலாக இருக்கும். கண்டிப்பாக ஆர்த்தோகோனலாக 2 வெக்டர் எடுத்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் பார்த்தாலும் 0 வரும். 0 வந்தால் அதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம். அப்போ அவங்க G0 = F0 கொடுத்துருக்காங்க. அப்போ G0 = F0னா F0 வேல்யூ 1. அப்போ G0 = 1. ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. G4 ஆஃப் டி தான் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு G0 இன்னர் ப்ராடக்ட் பார்த்தோம்னா எதுக்கு 0 வருதோ அதுதான் ஆன்சர். அப்படி பார்க்குறப்ப நம்ம இந்த G0க்கும் G இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப 0 வர்றது தான் அந்த தான் நமக்கு தேவையான ஆப்ஷன். இந்த ரெண்டுக்கு இப்போ இன்னர் ப்ராடக்ட் பாருங்கள். 1, T4 - 6/7 T² + 3/35. இன்னர் ப்ராடக்ட் பார்க்கணுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, -1 to 1ல் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -1 to 1 பெருக்கிறப்ப அதே தான் வரப்போகுது. 1ஆல் பெருக்கிறப்ப T6/7 T² + 3/35 × dt T5/5 - 6/7 T³ 3 + 3/35 × t -1 to 1 வரும். அப்போ 1/5 - 6/21 + 3/35 -1 போடுறப்போ -1/5 + 6/21 - 3/35 வரும். அப்போ மைனஸ் நேரம். அப்போ 2/5 - 12/21 + 6/35 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் கூட 105. 2 × 21 42. 521 சார் 105. 12 × 5 -60. இங்கே 35 105 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் +18 = 60 - 60 / 105 = 0. அப்போ கண்டிப்பாக கிராம் ஸ்மித் ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த பேசிஸில் இருக்க எந்த 2 வெக்டர் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஆர்த்தோகோனலாக தான் இருக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணோம்னா சிம்பிளாக 4 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம 4 ஸ்டெப்பு தான், ஈஸியாக செக் பண்ணிடலாம். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ இந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிராம் ஸ்மித் ப்ராசஸ் வந்துட்டாலே ஒரு பேசிஸ் கொடுத்துட்டு இன்னொரு இப்போ நம்ம ஆர்த்தோ நார்மல் பேசிஸில் ஏதாவது வெக்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பேசிஸில் இருக்க 2 வெக்டர் கண்டிப்பாக ஆர்த்தோகோனலாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்காக பீரியாடிக் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து ஆர்த்தோகோனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனும் பார்த்தோம். அதில் ஆர்த்தோ நார்மலும் பார்த்தோம். இப்போ தான் வந்து ஃபோரியர் சீரிஸ் டெஃபினேஷனுக்கு வர போகிறோம். இந்த ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் டு ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். அப்போ ஒரு ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. லெட் S = π0 π1 π2 san orthonormal system and
f belongs to எந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன மாற்றுறோம் ஃபோரியர் சீரிஸாக மாற்றுறோம். அந்த ஃபங்க்ஷன் f belongs to L square of I. இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபோரியர் சீரிஸாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். தென் the Fourier series of f relative to the orthonormal set S is defined as f of x summation of n equal to 0 to infinity Cn pi n of x the whole bar into pi n of x Cn pi n of x into pi n of x ன்னு சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து ஃபோரியர் சீரிஸ். நம்ம அப்பஸ்டால் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ்க்கு டெஃபினேஷனாக அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் டு த ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் அப்படிங்கிறதுல இதை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக 0 போடுறப்ப இந்த C0 C1 Cn இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் பாங்க. ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸ். இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு Cn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா f, pi n இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f pi n சொல்லியிருப்பாங்க. இதை தான் இந்த இன்டகரலில் பார்க்குறப்ப இன்டகரல் ஓவர் I f of x pi n of x the whole bar into dx அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அப்பஸ்டல் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஃபினிஷன் நம்ம பார்த்து வச்சுக்கணும். டெஃபினிஷனே வந்து நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபோரியர் சீரிஸுக்கு டெஃபினிஷனாக அது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போ வந்து இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா when interval equal to 0, 2 pi the orthonormal system pi 0, pi 1, pi 2 இந்த சிஸ்டத்தில் pi 0ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்த்தீங்களா, போன கிளாஸில் பார்த்துருப்போம். pi 0 equal to 1 by root 2 pi pi 2n minus 1 equal to cos nx by root pi 2n equal to sin nx by root pi. இப்போ நம்ம இன்டர்வல் வந்து எப்படி எடுத்துக்கிறோம் 0, 2 pi. அடுத்து ஆர்த்தோனார்மல் சிஸ்டத்தை எப்படி எடுத்துருக்காங்கன்னா pi 0, pi 1, pi 2 அதில் pi 0 pi அது எப்படி அந்த வேல்யூ ஃபைன் பண்ணுறதுன்னு அந்த இது நம்ம நேற்று பார்த்தோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் இப்போ the Fourier series generated by f இந்த செட்டுனால ரிலேட்டிவ் டு s இந்த செட்டுனால Fourier series the Fourier series generated by f is defined as f of x a0 by 2 plus summation of n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. f of x is equal to a0 by 2 plus summation of n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதுதான் வந்து ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்ம் சொல்லுவோம். இதுதான் வந்து ஃபோரியர் சீரிஸோடைய ஜென்ரல் ஃபார்ம். எதை எப்படி சொல்லியிருப்பாங்க f of x equal to a0 by 2 summation of n equal to 1 to infinity an cos nx plus summation of n equal to 1 to infinity bn sin nx. இதை வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம்லேயும் கொடுத்துருப்பாங்க. a0 by 2 plus a1 cos x plus a2 cos 2x an cos nx plus b1 sin x plus b2
sin 2x bn sin nx இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சீரீஸ்க்கு பேர் தான் ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுதான் வந்து ஃபோரியர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம். ஃபோரியர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஈஸி தான். அப்போ ஃபோரியர் சீரீஸ்னால எந்த ஃபார்முலா தான் இருக்கும்னா a0/2. இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ். இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்து வந்து சைன் அண்ட் கொசைனோட லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் சைன் அண்ட் கொசைன். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், இந்த சீரீஸ் பேர் தான் ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த a0, a1, a2, b1, b2 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. a0, a1, a2, an, b1, b2, bn இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ இந்த ஃபோரியர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபோரியர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது அந்த இருக்க கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, a0, a1, a2, b1, b0, b1, b2 அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சு வச்சுங்க. இது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் ஃபோரியர் சீரீஸோடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்துட்டோம். f of x equal to a0/2 summation of n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதான் ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம். இப்போ இந்த a0, an, bn உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் ஆய்லர் ஃபார்முலா ஃபார் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஃபார் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஃபார் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அப்போ லெட் f be defined in the interval I. இந்த இன்டர்வல் ஏதோ நம்ம வந்து c பொதுவாக எப்படி வச்சுக்கிறோம்னா 2π லென்த் உள்ள இன்டர்வல் c to c plus 2π. 2π இன்டர்வலில் ஏதோ இதுக்கு பதிலாக நம்ம இந்த இன்டர்வலுக்கு பதிலாக 0,2π -π கொடுக்கலாம். 0,2l -l, இதெல்லாமே வந்து ஃபுல் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸுக்கான இன்டர்வல். நம்ம ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸ் எடுத்து பார்ப்போம். 0 to π 0 இந்த இன்டர்வல் வந்து நமக்கு 2π லென்த் உள்ள இன்டர்வல் எல்லாமே ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இந்த 4 வகையான இன்டர்வல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஓப்பன் இன்டர்வலாக இருக்கலாம், க்ளோஸ் ரவுண்ட் எது வேணாலும் இருக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. 0 to 2π -π 2π 0 to 2l -l to l. 2π நமக்கு 2π லென்த் இருக்கக்கூடிய இன்டர்வல். இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸ்னு சொல்லுவோம். இந்த 4 வகையிலையுமே நம்ம பார்ப்போம். இந்த 4 இன்டர்வல் 4 டைப் ஆஃப் இன்டர்வல்லையும் இந்த 4 மாடல்லையுமே நம்ம பார்ப்போம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆய்லர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, a0ஓட வேல்யூ, anோட வேல்யூ, bnோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆய்லர்ஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். a0ஓட வேல்யூ வேணும்னா c2 c plus 2π 1/π முன்னாடி வரும்போது ஃபஸ்ட்டு 1/π c2 c plus 2π f of x dx. இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். கொடுத்துருக்க இன்டர்வலில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி 1 பையால் டிவைட் பண்ணால் அதான் a0ஓட வேல்யூ. anோட வேல்யூ வேணும்னா 1/π c2 c plus 2π f of x. ஏங்கிறது காசோட வரும், அப்போ cos nx சரி cos nx dx. bn சைனோட கோஎஃபிஷியன்ட் வரும், அப்போ bn equal to 1/π c2 c plus 2π f of x sin nx dx. இந்த a0 an bn ஓட வேல்யூயை கண்டுபிடிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆய்லர்ஸ் ஃபார்முலா. இன்டர்வல் வந்து 0 to 2πன்னு கொடுத்துருந்தாங்கன்னா
இங்கே இன்டர்வல் என்ன பண்ண போகிறோம் 0 to 2π அப்படின்னு போட போகிறோம் எல்லாத்துலேயுமே. இப்போ இதே இன்டர்வல் வந்து -π to πன்னு கொடுத்துருந்தாங்கன்னா -π to π. அப்போ இன்டர்வல் தான் மாறுது -π to +π. இந்த தான் வந்து ஆய்லர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இதே இது இப்போ இந்த 0,2l -l, வர்றப்போ அது சேஞ்ச் ஆஃப் இன்டர்வலில் வரும். அப்போ சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ங்கிறப்ப இந்த 2 ஃபார்மேட் இதுதான் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். அதாவது -1,1 0,2 0,4 இந்த மாதிரி தராங்கன்னா இது சேஞ்ச் ஆஃப் இன்டர்வலில் வரும். -π to π 0,2π வராமல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வலில் வர்றப்ப ஃபோரியர் சீரிஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f of x equal to a0/2 summation of n equal to 1 to infinity an cos n pi x by l ன்னு வரும். இந்த எல்லோட வெளியே கீழே வரும் n pi x by l plus summation of n equal to 1 to infinity bn sin n pi x by l. அப்போ சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் நம்ம அந்த 0,2π -π, π வராமல் வேறு இன்டர்வல் வர்றப்போ ஃபார்முலா இந்த மாதிரி வந்துடும். ஃபோரியர் சீரிஸ்க்கான ஜென்ரல் ஃபார்ம் cos n pi x by l sin n pi x by l. எக்ஸுக்கு இப்போ nxக்கு பதிலாக n pi x by lன்னு வரும். அப்போ a0 an bn கண்டுபிடிக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா a0 equal to 1/l ன்னு வரும். இங்கே 1/πன்னு இருக்கும். இந்த சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் 1/l இன்டர்வல் வந்து 0 to 2l 0 to 2l வரப்போகுது. -l to l -l to l வரப்போகுது. அவ்வளோ 0 to 2l 0 to 2l என்ன வரும்? இதே தான் வரும். f of x dx an equal to 1/l 0 to 2l f of x cos n pi x by l no cos n pi x by l into dx. bn பார்த்தீங்கன்னா 1/l 0 to 2l f of x sin n pi x by l into dx. அப்போ பாருங்க சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் வரப்போ ஃபார்முலா இந்த மாதிரி வரும். அதாவது n pi x by l மட்டும் ஆட் ஆகி வரும். அதை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் வரப்போ ஃபோரியர் சீரிஸோட ஃபார்ம் a0 an bn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பேசிக்காக ஃபார்முலாஸ் ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்ம் அடுத்து a0 an bn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். இது கண்டிப்பாக நம்ம இது வந்து ஈஸியாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு சம் பார்க்குறதுக்கு முதல் இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முதல் சில முக்கியமான இன்டெக்ரல்ஸ் இருக்குது. அந்த வேல்யூஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வல்ஸோட இந்த இன்டெக்ரலோட வேல்யூலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. இதில் சம்ஸும் நமக்கு டிஆர்பியில் ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 8வது ஃபார்முலா ஒரு தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ பார்க்குறப்ப இந்த காசு என்ன இந்த இதுக்கு பதிலாக நம்ம -π to π வரலாம், 0 to 2π வரலாம், எது வேணாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரெண்டில் எது வேணாலும் வரலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபார் n not equal to 0 வேல்யூ 0. இதுக்கும் 0 ஃபார் n not equal to 0. இதோட வேல்யூ 0 ஃபார் m not equal to n. இதோட வேல்யூ 0 ஃபார் m not equal to n. இதோட வேல்யூ 0 m not equal to n. பாருங்கள் cos nx sin nx sin nx cos mx cos mx sin nx cos m cos n sin m cos sin n இதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே 0 தான். இதுக்கும் m not equal to n. இதுக்கு பார்த்தீங்கன்னா cos square nx அப்படின்னு வரப்போ பைன்னு வரும். பை ஃபார் n not equal to 0 பைன்னு வரும் வேல்யூ. இதோட வேல்யூவும் பை தான். sin square nx dx வந்தாலும் பை ஃபார் n not equal to 0. இது ஒரு டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. பழைய ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பார்த்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா
minus pi to pi sin square nx dx equal to dash கேட்டிருப்பாங்க pi. இந்த இன்டகரல்ஸோட வேல்யூஸ்லாம் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். எதுக்கு மட்டும்தான் பை வருதுன்னா ஸ்கொயர் வர்றப்ப காஸ் ஸ்கொயர் என்எக்ஸ் சைன் ஸ்கொயர் என்எக்ஸ் வர்றப்போ பை வரும். மிச்சம் எல்லாத்துக்குமே என்னதாங்க வருது, 0 வருது. அதை பார்த்துக்கோங்க. அப்போ ஃபோரியர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம் கான்ஸ்டன்ட் டைம் வந்து a0/2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காசோடது வரும் an cos nx. அடுத்தது சைனோடது வரும் bn sin nx. அதில் a0 an bn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து இந்த இன்டகரலோட வேலையெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்ம அப்பாஸ்டால் சார் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம் கூட பார்க்கலாம். அதாவது நம்ம எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மாக கொடுத்துருப்பாரு. அது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். இப்போ நம்ம அப்பாஸ்டால் சார் புக்கில் எக்ஸசைஸ் சம்மில் மொதல் சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஃபைண்ட் த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்கும். அப்போ find the Fourier series for function f of x equal to x in the interval 0 less than x less than 2 pi 0 to 2 pi in interval x ஓட Fourier series கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா -π to πல x உடைய ஃபங்க்ஷன் xக்கு a0 ஓட வேல்யூ கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து இன்டர்வல் 0 to 2 pi கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸு, அப்போ இதோட ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும், a0/2 summation of n equal to 1 to infinity an cos nx plus summation of n equal to 1 to infinity bn sin nx. அப்போ நம்ம என்ன செய்யணும், a0 ஓட வேல்யூ an ஓட வேல்யூ bn ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு அப்படியே போய் இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோடைய ஃபோரியர் சீரிஸ் கிடச்சிரும். அப்போ a0 வேணும்னா ஃபார்முலா தெரியும் நமக்கு. a0 = 1/π இன்டகரல் கொடுத்துருக்க இன்டர்வல் 0 to 2 pi கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ் இன்டகரேட் பண்ணால் போதும். அப்போ 1/π x²/2 0 to 2 pi. இப்போ 1/π ஸ்கொயர் 2 பை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ 4π²/2 0 போகிறப்ப 0 வந்துடும், விட்டுடலாம். பைக்கும் அடிச்சிடலாம், 2க்கும் 2 அடிச்சிட்டோம்னா அப்போ a0 = நமக்கு என்ன கிடச்சிருங்க 2π. a0 = 2πன்னு கிடச்சிடும். a0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து an வேணும். an = 1/π 0 to 2 pi f of x into cos nx. f of x into cos nx dx வரும். அப்போ 1/π 0 to 2 pi f of x வந்து x cos nx dx. அப்போ இது udv ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. இன்டகரல் udv பெர்னாலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன தெரியும், uv u'(v1) ப்ளஸ் u'(v2) மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கும். யூவை ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க, வியை ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. யூக்கு பதிலாக எக்ஸு, டிவிக்கு பதிலாக cos nx dx எடுத்துக்கலாம். அப்போ யூக்கு பதிலாக எக்ஸ் டிவி = cos nx dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா u' = 1. அடுத்தது 0 வந்துடும், விட்டுடலாம். இங்கே v பார்த்தீங்கன்னா இது இன்டகிரேட் பண்ணணும். காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன், டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் வரும். இன்டகிரேட் பண்ணுறப்ப ப்ளஸ் sin nx/n வரும். u1 v1 தேவைப்படுது. அப்போ v1 கண்டுபிடிச்சா திருப்பி இன்டகிரேட் பண்ணுறப்ப சைன் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் nx திருப்பி இங்கே ஒரு எண் வரும். ஏற்கனவே எண் இருக்குது. அப்போ என்ன வந்து n² வந்துடும், n². இப்போ நீங்கள் நம்ம அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா an = 1/π uv x into sin nx/n
மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஆயிரும் 1 இன்ட்டு காஸ் nx பை n ஸ்கொயர் 0 to 2π. இந்த 2π நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறப்ப சைனுக்கு பை 2π 3π 4π எது வந்தாலும் 0 தான், வேல்யூ 0. காசு வரப்போ காஸ் பைனா -1, காஸ் 2πனா +1, ஈவன் டேர்முக்குலாம் +1 வரும், ஆட்டுக்கெலாம் வந்து -1 வரும். அப்போ 2π போடுறப்ப இந்த டேர்ம் 0 ஆயிரும், 1/π இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும், அப்போ ப்ளஸ் 1/n ஸ்கொயர் மைனஸ் ஆஃப். இப்போ 0 போடுறப்ப இந்த x இன்ட்டு 0ன்னு போடுறப்ப இந்த டேர்ம் 0 ஆயிரும், காஸ் 0ஓட வேல்யூ 1, அப்போ ப்ளஸ் 1/n ஸ்கொயர்னு வரும். இந்த 1/n ஸ்கொயர் மைனஸ் 1/n ஸ்கொயர் 0 ஆயிரும். அப்போ இது 0 1/n ஸ்கொயர் மைனஸ் 1/n ஸ்கொயர் 0 ஆயிரும். அப்போ டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இப்போ an ஈக்குவல் டு 0. an கண்டுபிடிச்சிட்டோம், a0 கண்டுபிடிச்சிட்டோம், an கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து bn ஈக்குவல் டு 0 to 2π 1/π 0 to 2π f of x into sin nx dx. அப்போ f of x னா x இந்த dx sin nx dx. அப்போ இங்கே u equal to x, dv equal to sin nx dx. அப்போ u dash equal to 1 வந்துடும், v equal to minus cos nx by n வரும். v1 பார்த்தீங்கன்னா மைனஸ் sin nx by n ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ யூடிவியில் நம்ம இதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் திருப்பி சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/π uv மைனஸ் x இன்ட்டு காஸ் nx by n. அடுத்து மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் sin nx by n ஸ்கொயர் 0 to 2πன்னு வரும், 0 to 2π. இது வந்து ஒரு சிம்பிளான சம் தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சம்மாக நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி காட்டுறதுக்காண்டி மெல்ல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம். நீங்கள் போட்டுருவீங்க, இருந்தாலும் நம்ம போட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2π சப்ஸ்டிட் பண்ணுறப்ப காசுக்கு மட்டும் வெளியே சைனுக்கு 0 ஆயிடும். 2π வரப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2π போடுவோம். 1/π மைனஸ் 2π காசோட காஸ் 2π காசோட 1ன்னு வந்துடும். அப்போ 2π/n. இங்கே 2π போடுறப்ப என்ன ஆயிடுது, 0 ஆயிடும் சைனுக்கு. அடுத்து 0 போடுறப்ப இங்கேயும் இங்கே எக்ஸு போட 0 போடுறப்ப இந்த டேம் 0 ஆயிரும், சைன் 0ஓட வேல்யூ 0. அதனால் 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப டோட்டலாகவே ஃபுல்லாகவே 0 ஆயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிட்டா கூட மைனஸ் 2/n. பின்னோட வேல்யூ என்னங்க, மைனஸ் 2/n. அப்போ a0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். a0 ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சோம், 2πன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். a0 ஈக்குவல் டு 2π. இப்போ ஃபோரியர் சீரீஸில் நம்ம போட்டோம்னா x ஈக்குவல் டு a0/2 சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity an cos nx plus bn sin nx. a0ஓட வேல்யூ வந்து 2π 2π/2. an-ஓட வேல்யூ 0, அப்போ இந்த டேம் 0 ஆயிரும். p-ஓட வேல்யூ மைனஸ் 2πn. அப்போ சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity மைனஸ் 2/n sin nx. இதை தான் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா x ஈக்குவல் டு இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டாலும் பை, இந்த மைனஸ் 2 முன்னாடி கொண்டு வந்துருப்பாங்க, -2 சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity sin nx/n. அப்போ இது ஒரு சிம்பிள் சம் தான். நம்ம அப்பாஸ்டல் சார் புக்கில் ஃபஸ்ட் சம்மாக கொடுத்துருப்பாங்க, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஃபோரியர் சீரீஸ்னு வரப்போ அந்த ஃபோரியர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அடுத்து a0 a1 a2 a0 an bn கண்டுபிடிக்கிறது ஃபார்முலாஸ் முக்கியம். நிறையா தடவை நம்ம பழைய டிஆர்பி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா a0ஓட வேல்யூ கண்டுபிடிங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷனில் த வேல்யூ ஆஃப் a0 கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம டாம் அப்பாஸ்டல் சார் புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு சம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சம்மில் அடுத்து இப்போ நம்ம இன்டர்வல் இதில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து 0,2π 0,2πயில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்டர்வல் சொன்னோம். ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ், அதாவது ஃபோரியர் சீரீஸில் ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ் வரப்போ இன்டர்வல் 2π லென்த் உள்ள சீரீஸ். அடுத்து ஹாஃப் ரேஞ்ச்னு வரப்போ பாதி 0-π அதில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 0 to 2π பார்த்தோம். அடுத்த ஒரு சம் வந்து -π to +πக்கு அடுத்த சம் பார்க்கலாம்.